தப்பா அருண், நீ இன்னமும் என்னையா கதறிக்கிட்டு இருக்க? காலைல தான் உனக்கு கும்முன்னு கும்முனாங்க, மறுபடியும் இந்த டாப்பிக்கே இழுத்து மறுபடியும் இவ்வளவு குத்து வாங்கிட்டு இருக்கே, மறுபடியும் இந்த அடி உனக்கு தேவையா? காலைல தான் வந்து வச்சு செஞ்சாங்க உன்னை வந்துட்டு எப்படிலாம் உடைக்க முடியுமா, டப்பு 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 டப்புன்னு பாசிலே வந்துட்டு அடிச்சு செஞ்சாங்க. நீ வந்துட்டு இப்ப போயிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருந்த, ஓகேயா? எல்லாத்திலையும் சொல்லிட்டு இருந்த. இதை எதுக்கு நீ சொல்லணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ரீசன். இன்னைக்கு நான் 3 ப்ரோமோ நம்ம லைவ்ல பார்த்து வந்து ஷேர் பண்ணலாம். என்ன பாத்தீங்கன்னா வந்து டப்பா இருந்தா கிளிகிளின்னு கிழிச்சிக்கிட்டே இருக்காங்க. காலைல இருந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மூளை இருக்குதா? கண்டிப்பா வந்துட்டு சௌந்தர்யா சொன்ன மாதிரி அவனுக்கு மூளை இருக்குதா இல்ல ஏதாச்சும் யோசிக்கிறானா, என்ன பண்றானே தெரியல. கேட்டா சினிமா 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 சினிமான்னு ஏதாச்சும் இழுத்து விட்டுறான். எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு சினிமால எப்படி பண்றாங்க, சினிமால லைட் இருக்கு, கேமரா இருக்கு, லொட்டு லொஸ்கு அது இதுன்னு இருக்குது, இங்க ஒண்ணுமே இல்ல. என்னடா அடி எனக்கு புரியல. எப்பா பாரு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் புதுசா சினிமால எப்படி பண்றாங்க. நான் சினிமா ஆக்டர், நானும் ஆக்டர்னா நீயும் ஆக்டர் தான், நீயே டப்புக்கு டப்பானா நானும் டப்புக்கு டப்பா தான், நீயும் பப்பா நானும் பப்பா தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு தலையை வந்துட்டு பண்ணியிருக்காப்ல. எல்லாம் பார்க்கும்போது டேய் இரிட்டேட்டிங்கா இருக்கா, டேய் பாக்குறதுக்கு அருண் கொஞ்சம் பச்சு நல்லா பண்றா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மனசுல வந்து அதிகமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டு செம்மையான சண்டை வந்துச்சு. அதுல வந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாப்ல நம்ம அருண். என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கில் அண்ட் லேபர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கில் லேபர் எப்படின்னா தீபக் வந்து சொல்லியிருக்காரு, ஸ்கில்னா வந்துட்டு சமைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலா அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சமைக்கிற ஆள் வந்து தெரிஞ்சாலா அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தீபக் வந்து கேட்கிறாரு. அதுக்கு அருண் பிரசாத் என்ன சொல்றாரு, சமைக்கிறதுலாம் ரொம்ப ஆள்லாம் வேணாம், 4 பேர் இருந்தா போதும், 5 பேர்லாம் தேவையில்ல. அது வந்துட்டு புதுசா யாராச்சும் அனுப்புங்க, புதுசா யாராச்சும் அனுப்புனா சோத்துக்கு நக்கிட்டு போகணுதான், அவன் ஏதாச்சும் செஞ்சு விட்டுருவேன், நீ ஏதாச்சும் கலந்து விட்டு நீ ஏதாச்சும் வைத்த ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது நொட்டை அது சரியில்லை, இதுல உப்பு இல்ல அது இல்ல இது இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்ப. இது உனக்கு தேவையா? இல்ல உனக்கு தேவையா குமார்? நீ வந்துட்டு ஒரு 5 பேர் ஓகேங்களா, 5 பேர் கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்துட்டு தீபக் என்ன கேட்கிறாரு, தெரிஞ்சவங்களா அனுப்புங்க, தெரியாதவங்களா அனுப்புனா வந்துட்டு செய்ய தெரியாது. இதே வந்துட்டு வெஷல் வாஷிங் அண்ட் கிளீனிங், பாத்ரூம் கிளீனிங்னா பரவாயில்ல, அதனால ரொட்டீனா ஒரே வேலையை தான் நம்ம செய்யறோம், அதனால தெரியும். இதுனா வந்துட்டு வேற இது வந்துட்டு செய்யறோம், அதனால தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. அவரு வைக்கிறது 100% நியாயமான ஆர்குமெண்ட். ஏன்னா சோத்துக்கு அப்புறம் சிங்கி அடிச்சிருவாங்க ஓகேங்களா. சோத்துல வந்துட்டு அப்புறம் சாம்பாருக்கு பதிலாக ரசத்தை வைப்பாங்க, குடிச்சிட்டு போக வேண்டியதான். கேட்டா அதுல ரசத்துல வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க, அது வந்து ரசம்னு சொல்லுவாங்க, அதை குடிச்சிட்டு போக வேண்டியதான். தெரியாதவங்களை அனுப்புனா இப்படிதான், தெரிஞ்சவங்களை அனுப்புனா கொஞ்சம் டேஸ்டியா கொஞ்சம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா பண்ணலாம். எல்லாம் வந்துட்டு கிராசரி வந்துட்டு கம்மியா இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வரும். தெரியாதவன் அனுப்புனா அவன் முடிச்சுட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தீபக் வந்து கரெக்டான பாயிண்ட் சொல்றான். இது பாயிண்ட் சொன்னோடனே வந்துட்டு அவன் பாட்டுக்க ஏதாச்சும் சொல்றான், அது இது ஏதோ சொல்றான். சொல்லும் போது அருண் வந்துட்டு ஏதோ சொல்லவும் இங்க எல்லாருமே பிடிச்சி அடின்னு அடிச்சு உட்கார வச்சுட்டானுங்க. தம்பி உனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ பெசாண்டு உட்கார, உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? ஒண்ணுமே தெரியலடா, பெசாம உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் போய் பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் இதை போய் சொல்றேன், ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டு சொன்னது கரெக்ட் தான், நான் இந்த ஆங்கிள் சொன்னேன், நான் அந்த ஆங்கிள் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாத்திலையும் போயிட்டு அவன் வந்துட்டு அவன் சொல்றது வந்துட்டு சொல்றதுதான் நியாயம், அவன் சொல்றதுதான் நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னேன். எனக்கு இப்பதான் தோணுச்சு, ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே வந்துட்டு சத்யா ப்ரோ வந்துட்டு அருண் வந்துட்டு நாமினேஷன் பண்ணிருப்பாரு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்விஸ்டர். இந்த இதுலயே உனக்கு தெரியலையாடா, உன் நண்பனே ஒண்ணு வந்துட்டு இப்படிலாம் பண்றனாலதான் ஒண்ணு வந்துட்டு ட்விஸ்டர்னு வந்துட்டு பேர் வச்சு விட்டியான். இதெல்லாம் உனக்கு தேவையா? ட்விஸ்டருக்கு மேல ட்விஸ்டரா? நீ வந்துட்டு ஒரு பேர் உனக்குன்னு ஒரு நியாயம் கிடைக்கலன்னா நீ எந்த லெவலுக்கு வேணா நீ இறங்குவ அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா அன்சிதாட்ட போயிட்டு சொல்றேன் எல்லாத்தையுமே, இது மாதிரி வந்துட்டு நான் இந்த அர்த்தத்துலதான் சொன்னேன், நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன். இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, என்ன மூளை இல்லாதவன், மார்க்கிங் பண்றேன், கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு இந்த மூளை இல்லாதவன் உனக்கு முதல்ல கிளாஸ் எடுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையெல்லாம் வந்து மேனிபுலேட், அதெல்லாம் நிறைய வார்த்தை வந்துட்டு அவன் பேசும்போது நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா. மேனிபுலேட் பண்றியா, உனக்கு மூளையே இல்லடா, கொஞ்சமாச்சும் அவனுக்கு கிளாஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு சொல்லுவோம். இது ஒரு ஆர்குமெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஆர்குமெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்குமெண்ட்ல சொல்லும் போது இந்த மாதிரி அவனுக்கு மூளை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ராயன் திடீர்னு தலைவர் வந்துட்டு திடீர்னு கட்டாப்பல இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, ஏங்க இது வந்து மார்க்கிங் கிடையாதுங்க, கொஞ்சமாச்சும் வந்துட்டு யோசிக்கணும். இது வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு அந்த ஒரு சொல்ற வார்த்தைகள் இது வந்து அந்த மூளைல அந்த கிளாஸ் எடுங்கன்னு சொன்னதுலாம் வந்துட்டு மார்க்கிங் கிடையாதுங்க. மார்க்கிங் எதுனா சௌந்தர்யா வந்துட்டு பண்ணாங்களே, அவங்க வந்துட்டு அதை பண்ணது வந்துட்டு ஓகே. மார்க்கிங் எப்படின்னா அந்த மார்க்கிங் வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த ஒரு பேசுறாங்கன்னா பேச விடாம அந்த ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு இருக்கிறதுதான் மார்க்கிங். நீங்க வந்துட்டு இந்த மூளை இல்லாதவன் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு மார்க்கிங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஏற்கனவே வந்து சௌந்தர்யா வந்து சப்போர்ட் பேசுவார் இல்லையா, ஆனா இருந்தாலும் கரெக்டான பாயிண்டா வந்து இப்ப பேசினாப்ல. அதுல வந்துட்டு அவர் வந்துட்டு வாழ்த்தலாம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த மூளை இல்லாதவன் அந்த கிளாஸ் எடுக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு வார்த்தையெல்லாம் வந்துட்டு அருண் வந்துட்டு அவன் வந்துட்டு ஏதோ எங்கேயோ இருப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு சின்ன குழந்தை விட்டா கூட இதை புரிஞ்சுக்கும் போல இருக்கு. தீபக் சொன்னதை இவன் வந்துட்டு சுத்தமா புரிஞ்சுக்கல. நான் சொல்றதா கரெக்ட், நான் சொல்றதுதான் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவன் ஒன்னா நடியா நின்னா, ஆனா அடின்னு அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி அப்புறம் வந்துட்டு நம்ம அன்சிதாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஐயோ என்ன மார்க்கிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து எல்லாரும் என்ன வந்துட்டு சேர்ந்து டார்கெட் பண்ணி சேர்ந்து எல்லாம் இது புள்ளி பண்றாங்க, மார்க்கிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லுவோம். தலைவர் ரயனுக்கு வந்து செம்மையான கோவம் வந்துருச்சு. அங்க இது கோவமா
யாயா இப்படி இப்பதயா ஒன்னு அடிச்சு உட்கார வச்சாங்க, மறுபடியும் ஒரு சண்டையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரு எந்திரிச்சு வர வந்துட்டு, தம்பி இது வந்து மார்க்கிங் இல்லப்பா, இது வந்து ஒரு கான்வர்சேஷன்ல வந்து ஒரு வார்த்தையை வந்து எடுத்து முன் வைக்கிறது, இது வந்து மார்க்கிங்னா வந்துட்டு மார்க்கிங்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி மஞ்சரி பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி தானே மார்க்கிங் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அருண் பிரசாத் வந்து எடுத்து சொல்றாரு. எப்பனா அந்த மாதிரி வந்துட்டு வார்த்தையை சொல்லவும் அந்த சௌந்தர்யா வந்துட்டு அப்பதானே சொன்னாங்க, பேசிட்டு போது தானே சொன்னாங்க. அது வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது பேச விடாம வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சொல்லி இருந்தது. இது ஒரு ஆர்குமெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த மூளை இல்லாதவன் அதெல்லாம் சொன்னா வந்துட்டு மார்க்கிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு தலைவன் வந்துட்டு செம்மையான ஒரு ரிப்ளைங்க, செம்ம வேற மாதிரி. எப்படின்னா, நீங்க போன வாரம் நீங்க தானே சொன்னீங்க இது வந்துட்டு மார்க்கிங் எல்லாம் கிடையாது, பேசி இருக்கும்போது இப்படி கும்புறது இப்படிலாம் இருக்குது, இப்படி கும்புறதெல்லாம் மார்க்கிங் இல்லைன்னு போன வாரம் தானே சொல்றீங்க, இப்ப எப்படி மார்க்கிங் மாத்திக்கிறீங்க, இப்ப எப்படி மார்க்கிங் ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நம்ம முத்துக்குமார் வந்து சடனா வந்து தரமான அடி கொடுத்தாப்ல, எப்படி ஒத்துக்கிறீங்க மார்க்கிங்னா அப்புறம் எப்படி ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப போன வாரம் சொன்னது தப்பு தானே, இப்ப இந்த வாரம் மாத்திக்கிட்டீங்களா அப்படிங்கிற போது தலைவன் வந்து எதுவுமே பார்க்கல, ஆமா இந்த வாரம் நான் மாத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருண் பிரசாத் வந்து சொல்றாரு. ஏய் ஐயோ எனக்கு பேசுறத பார்த்தா காலையில இருந்து கல்லெடுத்து அடிக்கணும் போல தோணுது. கண்டிப்பா வந்துட்டு இவன் புரிஞ்சு பேசுறானா புரியாம பேசுறானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சுத்தமா புரியல. அதுவும் ரயன் வந்து எங்களுக்கு தான் மார்க்கிங்னா என்னன்னு தெரியல, நீயாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, நான் சொல்லிடுறதுதான் மார்க்கிங், நாங்க செய்யறதுலாம் மார்க்கிங் இல்ல, நீங்க செய்யறதுதான் மார்க்கிங், நாங்க ஒரு பேசி ரொம்ப மூளை இல்லைன்னு சொல்றதுதான் மார்க்கிங்கா, இவர் வந்து டப்பு கிடப்பான் அந்த இதெல்லாம் சொல்றதெல்லாம் மார்க்கிங் கிடையாது. இது எந்த வகையில நியாயம் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. உள்ள இருக்கவங்க என்னடா வந்துட்டு கொஞ்சமாச்சு வந்துட்டு புரிஞ்சு பேசுவானா புரியாம பேசுவானா அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கவங்களே திணறிட்டு இருக்கானுங்க. இது இவனை சொல்லி நிறுத்துங்கல, என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கவங்க வந்து ரொம்ப கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு போர் போட்டு விட்டாப்ல, யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ எப்ப பாரு வந்து ஒரு கான்வர்சேஷன் போகும்போது வந்து ப்ரோவோக் ஆயிட்டு நீ வந்துட்டு அந்த இது ப்ரோவோக் ஆகிக்கும் போது நீ சொல்றதுதான் கரெக்ட், நீ சொல்றதுதான் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு சூழ்நிலையில இறங்குற. நீ ஒரு கான்வர்சேஷன் போது கான்வர்சேஷனா இருக்கும்போது பேசாம வந்துட்டு அடுத்தவங்க வந்து டப்பு கிடப்பா அந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு போறதுனால வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாகுது, ரொம்ப ஒரு ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாரு. நீ ஒரு கான்வர்சேஷன் வருதுன்னா ப்ரோவோக் ஆகாம நீ வந்துட்டு அந்த கான்வர்சேஷனை எப்படி முடிக்கணும், எப்படி பேசணும், கருத்தை வந்து எப்படி தெரிவிக்கணும் அப்படிங்கறத பாரு. நீ பட்டா வந்து டப்பு கிடப்பா அப்படிலாம் போட்டு போனீங்கன்னா வேற எதுக்கு எதுவுமே வந்துட்டு அங்க பழிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமார் தரமான அடி அடிச்சு விட்டு போயிட்டாப்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் வந்துட்டு சும்மா பேசணுங்கிறதாண்டி பேசுறானா, இல்ல ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் கேமராக்கு முன்னாடி தெரியணும், இல்ல மக்கள் மத்தியில வந்துட்டு ஐயோ நம்மள எப்படி சொல்றாங்க நம்மள அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரியப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுனால வந்து சொல்றானான்னு தெரியல. ஆனா அடிச்சடியில வந்துட்டு இந்த ஒரு 2 வாரத்துக்கு வந்துட்டு எந்த வாரம் இருப்பானான்னு தெரியல. மேபி வந்துட்டு எந்திரிக்க மாட்டான் அப்படிங்கிறது. ரயன் கேட்ட கேள்வி எல்லாம் வந்துட்டு தார் மாதிரி தக்காளி சோறு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட கேள்வி, தம்பி எனக்கு தான் மார்க்கிங்னா என்னன்னு தெரியல, நீயாச்சும் கொஞ்சம் சொல்லி கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து இறங்கிட்டாப்ல. ஆனா இத்தனை நாள் வந்து அந்த கூட்டத்துல இருக்கும்போது ரயன் பாத்தீங்கன்னா வந்துட்டு சுத்தமா வெளியில தெரியல. ஆனா வெளியில இண்டிவிஜுவலா வந்தோம் பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு இப்ப வந்துட்டு பேசுறதும் சரி, அவன் வந்துட்டு அங்க அன்சிதாட்ட பேசிட்டு இருக்கும்போது இவன் கன்வே பண்றது வந்துட்டு அதை பக்கத்துல இருந்து பார்த்து அதை வந்துட்டு என்ன கருத்து வைக்கணும், என்ன கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கறத கரெக்டா கொடுத்தாப்ல. இதுல வந்துட்டு நடுவுல வந்து ஆனா பொழந்து எரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு நடுவுல வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உனக்கு தான் பேச தெரியல, தயவு செஞ்சு பேசாம இருந்தாவே வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் தீரும், பேசாம இருடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு செருப்பால அடிக்கிற கூட பேசாதடா தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. இதுல வந்துட்டு போன சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபயரா போகும். இவன் வந்துட்டு இவன் ஆள் வந்து போன சீசன்ல இருந்துச்சுல, இப்ப இங்க வரவும் இவனுக்கு என்னன்னு தெரியல, இந்த ஒரு 9வது வாரமோ 10வது வாரமோ அவனுக்கு வந்துட்டு சுத்தமா வந்துட்டு ஈடுபாடு இல்லாத மாதிரி தான் தோணுது. தயவு செஞ்சு அவனை தூக்கி விட்டுருங்க மக்களே. கண்டிப்பா வந்துட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுது, ஏன்னா இவனை போய் இன்னமும் வச்சிருக்கீங்களே, ஒரு கான்வர்சேஷன்ல எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சுத்தமா தெரியாம இவெல்லாம் வந்துட்டு பிக் பாஸ் உள்ள இருக்காப்ல. இதை வந்துட்டு எங்க போய் முட்டி வைக்கிறதுன்னு தெரியல, நம்ம போய் முட்டிக்கிறதா இல்ல நம்ம பிக் பாஸ் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டு படுத்துக்கிறதா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல மக்களே. இவர் வந்துட்டு என்ன பண்றது என்ன வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. அருண் பிரசாத் டப்பு கிட்டப்பான் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.